ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஹாவ் எ நைஸ் டே. நான் உங்கள் தமிழ். ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லெவலுக்கு போனோம் அப்படின்னா அது யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது என்னோடய லைஃப்லேயுமே இது நடந்துகிட்ருக்கு. ஸோ அது மாதிரி உங்களோட லைஃப்லேயும் நடந்துகிட்ருக்கலாம். ஸோ அப்படி யாராவது லைஃப்பில் இந்த மாதிரி நடந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என் லைஃப்பில் நடக்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் நடக்குதா? மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு நடந்துகிட்ருக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வளவலன்னு பேசாமல் என்ன விஷயன்றதை சொல்லிடலாம். இப்போ எல்லாருக்கும் காமனாக சொல்லிக்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு புது பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதாவது புதுசாக இந்த 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக இப்போ இருக்கிற ஸ்டேஜை விட கொஞ்சம் மேலே போகிற மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார்கிட்டையும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணாதீங்க. அதாவது அது வாங்கிறதுக்கு முன்னாடி, அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் நான் இப்படி பண்ண போகிறேன், நான் அப்படி பண்ண போகிறேன்னு தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு லெவலுக்கு முன்னேறுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சிலருக்கு பிடிக்காது. அது என்னடா இவன் இப்படி இருந்தவன் இப்படியாக போகிறானா, இதெல்லாம் பண்ண போகிறானா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வயிற்றெரிச்சல்னு கூட சொல்லலாம். ஸோ இது நடந்துட்டு தான் இருக்குது, இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னேறது சிலருக்கு பிடிக்காதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது சிலருங்கிறது வெளியாட்கள் அப்படின்னு சொல்கிறத விட உள்ளே இருந்தே குழி பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்களை தான் சொல்கிறேன். வெளியாளுங்களுக்கு நம்ம எப்படி என்னன்றது தெரியாது, அதை விட்டுருங்க. ஆனால் நம்ம கூடவே நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஃபஸ்ட்டு எனிமி நமக்கு. இவன் இதை பண்ண போகிறானா, இவனுக்கு வாழ்வா பாடுறா, அப்படி ஒரு மாதிரி கீழ்த்தனமாக நினைப்பான். இவனே அப்படி பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி இவன் அப்படி நம்ம கீழ்மட்டத்தில் இருக்கோம்னா அப்படியே கீழ்மட்டத்திலேயே இருந்து சாகணும். அதுதான் அவங்களுக்கு ஒரு இது. ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ்ஸு, இல்லை புதுசாக வீடு வாங்குகிறோம், இல்லை புதுசாக லேண்ட் வாங்குகிறோம், புதுசாக கார் வாங்குகிறோம், புதுசாக சைக்கிள் வாங்கினா கூட யார்ட்டையும் சொல்லாங்க தயவு செஞ்சு, ஓகேவா? புதுசாக இப்போ ஒர்க் பண்ணுறதை விட அதை விட கொஞ்சம் ஒரு நல்ல ஜாபாக கிடைக்கிது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அது விளங்குற மாதிரி தான். அதுதான் வெளியாட்கள், எதிரி நமக்கு வெளியில் இல்லை, நம்ம கூடவே தான் இருக்குது. அதனால் எப்படி நடந்துக்கணும், அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது கரெக்டாக பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் ஷேர் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதுக்குள்ளே போயாச்சு அப்படிங்கிறப்ப கூட உங்கள் வாயை அடக்கி வச்சுட்ருக்கிறது நல்லது. உங்கள் வழியை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் எல்லாமே வாங்கிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், இங்கே பாருங்க, இந்த மாதிரி நான் பிஸ்னஸ்லாம் வச்சுட்டேன், லேண்ட்லாம் வாங்கிட்டேன், வீடெலாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக அவங்கக்கிட்ட போய் அவங்க முன்னாடி சொல்லாதீங்க. ஏன்னா அது எரியிற விளக்கில் எண்ணெய் ஊற்றின மாதிரி இன்னமும் எதுனாச்சும் இவன் முன்னேறக்கூடாது, இவன் கீழே இருக்கிறான்னா கீழே தான் இருக்கணும், இவன் எப்படி நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க சில பேர் இருக்காங்க. சொந்தக்காரங்களே தான் சொல்கிறேன். ஸோ வெளியாட்களை கூட நம்பிடலாம், நம்ம சொந்தக்காரங்களை நம்பவே கூடாது. ஆள் இருந்தால் ஒரு மாதிரி, ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரி, பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி, இப்படி தான் போயிட்டுருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பணம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. பணம் ஒன்று இல்லைன்னா சொந்தக்காரனும் வரமாட்டான், யாருமே ஃப்ரெண்ட்ஸு யாருமே வரமாட்டாங்க. பணம் ஒன்று இருந்தால் மட்டும் எல்லோரும் நம்மளை தேடி வருவாங்க. இல்லைன்னா ஆள் இருந்தால் ஒரு மாதிரி, ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரி. பணத்துக்கு கொடுக்குற மரியாதை கூட மனுஷங்களுக்கு கிடையாது. பணத்தை விட நம்ம அவ்வளோ சீப்பாயிட்டோம். பணத்தை வச்சு எல்லாமே வாங்கிட முடியாது.
நம்ம உயிரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும். நீ எவ்வளோ கோடி கோடியாக பணம் வச்சுனாலும் லாஸ்ட் மினிட்டில் நீ கோடிக்கணக்கில் கொட்டினாலும் எல்லாம் ஆண்டவன் கையில் தான். பணத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. பணங்கிறது ஒரு பேப்பர். ஆனால் அந்த பேப்பருக்கு தான் இப்போ மதிப்பு அதிகம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. அப்படி சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை நிம்மதியாக வாழவும் விட மாட்டாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், நான் இது சொல்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி இந்த பிளானை வெளியில் யார்ட்டையும் ரிலீஸ் பண்ணாதீங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு நீயா போய் எதுவும் சொல்லக்கூடாது. அவங்களா தெரிஞ்சுட்டு போகிறாங்க. நீங்களாக போயிட்டு நான் இப்படி ஆகிட்டேன், நான் அப்படி ஆகிட்டேன், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், என்னை பார்த்தியா அப்படின்னு கெத்தாக எதுவும் சொல்லாதீங்க. அவங்களா தெரிஞ்சுட்டு போகிறாங்க. நம்மளா போய் சொல்லி அவங்க மறுபடியும் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் சூனியம் பண்ணுவோம் அப்படிலாம் நிற்க ஆரம்பித்தாங்கன்னா நம்ம சொந்தக்காரங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம அழியணும்னு நினைக்கிறவங்க நம்ம சொந்தம் மட்டுமே, வெளியே கிடையாது. நம்ம சொந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமை கொண்டாடிட்டு இருக்காதீங்க. ஓகே கைஸ், இது என்னோட ஒரு சின்ன சேனல் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பை கைஸ்.